வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மே மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம். குரோதி வருடத்தில் இது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் இது 4ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி வளர்பிறை நவமி காலை 11 மணி வரை, அதன் பின் தசமி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினத்திற்கான கிரகநிலை, கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. ஜோசியம் பார்த்ததுக்கப்புறம் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அது ஜோதிடருக்கு ஜோதிடர் மாறுபடும். ஒரு ஜோசியர் சொல்கிற பரிகாரத்தை இன்னொரு ஜோசியர் சொல்ல மாட்டார், சொல்லுவதும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் போய் பார்த்த வரைக்கும், என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும், ஒரு பரிகாரம் இன்னொரு ஜோசியர் அதே பரிகாரத்தை சொல்லுவதாக தெரியல. இதில் தான் மக்களுக்கு ஒரு குழப்பம் வருது. ஜோசியர் சொல்கிற பரிகாரம் என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு. நீங்கள் எந்த ஊரில் ஒரு கும்பகோணத்தில் போய் ஒரு டாக்டர்கிட்ட பாருங்கள், அவர் கொடுக்குற மருந்தை சென்னையில் இருக்கிற டாக்டர் கொடுக்க மாட்டார். அது மாதிரி மருந்தே வேறுபடும். ஆனால் ஃபார்முலா ஒன்று தான். உங்களுக்கு நோய் குணமாகணும் அப்படிங்கிறது தான் மருத்துவரின் எண்ணம். அது மாதிரி உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறது தான் ஜோசியருடைய எண்ணம். அது அவர்கள் படித்து வந்த அந்த பரம்பரை, அந்த விஷயங்களில் அவர்களுடைய நாலேஜ், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ நிலை, அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, இதெல்லாம் வைத்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பரிசீலனை பண்ணாமல் உங்களால் அந்த பரிகாரத்தை செய்ய முடிந்தால் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மாற்றம் கிடைக்கும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகோலம். சில பேர் அதில் பணம் வாங்கிட்டு ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தவறான செய்திகளும் வெளியே வருது. நீங்கள் தான் ஒரு நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது அதோடைய விஷயம். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நல்ல ஜோசியர்கிட்ட போவீங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா ஜோதிடர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தவறான மனிதர்கிட்ட போவீங்க. 100% ஜோதிடர் என்று ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் பரிகாரம் என்பது அவருடைய திறமையின் அடிப்படையிலையும், அவருடைய கற்ற கல்வியின் அடிப்படையிலும், அவருடைய குருமாரின் ஆசீர்வாதத்தோடு கிடைக்கும். அது நல்ல விதமாக தான் வரும். இப்போ நீங்கள் அதை என்ன ஈடுபாடோடு செய்கிறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. உங்களுடைய ஈடுபாடும் அதில் முக்கியம். இதில் என்ன அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெய்வீகத்தை தழுவியே வருகிறது. அதனால் இந்த பரிகாரம் எல்லாமே தெய்வீகம் சார்ந்தே வரும். கோயில்கள் அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் உண்டு. சில பரிகாரங்கள் ஹோமங்கள் சார்ந்து வரும், சில பரிகாரங்கள் அபிஷேகம் சார்ந்து வரும், ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களும் வருகிறது. அது நபருக்கு நபர் மாறுபடும். உங்களுக்கு எது வருகிறது அப்படிங்கிறத பார்த்து சொல்வது தான் பரிகாரம். சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் நம்மக்கிட்டேயும் கேட்குறாங்க, சார் அந்த பரிகாரம் சொல்லுங்கள், இந்த பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் நீங்களாகவே மருத்துவர்கிட்ட போய் சார் இந்த மருந்து எழுதி கொடுங்கன்னு கேட்பீங்களா? அது சரியான விஷயம் கிடையாது. அதனால் சும்மா இது ஒரு நீங்கள் என்னிடம் வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்லலை, உங்களுக்கான ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். பரிகாரங்கள் சில பேருக்கு இல்லாமல் கூட போகும். பரிகாரங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லாமல் கூட போகும்.
ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் மாறப்போகுதுங்கிறது தெளிவாக தெரியும். அப்போது தேவைப்படாது. இப்போ நீங்கள் போயிட்டு வாங்குங்க, இன்னொரு 1 மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொன்னார்னா சரியாகத்தான் போகுது. இல்லை சோதனையான காலம் ஒரு 3 வருஷம் அவருக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா, அந்த சோதனை தெரியாமல் இருக்கிறதுக்கு, வேதனை தெரியாமல் இருப்பதற்கு சில பரிகாரங்கள் சொல்லும்போது அது அவர்கள்ட்ட இருந்து அது ஒரு விடுபடுவதற்கோ அல்லது அந்த வலி தெரியாமல் இருப்பதற்கோ இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வலி நிவாரண மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அந்த காயம் ஆறுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம், வலி நிவாரண மாத்திரை அப்படிங்கிறது ஒன்று. அது மாதிரி ஜோஷியரும் மருத்துவரும் ஏறத்தாழ ஒருவரே. உங்களுடைய அணுகுமுறையில் தான் இருக்குது இதில். அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நம்மளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். என்னையும் நீங்கள் அணுகலாம். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக உண்டு. வாருங்கள், உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து பலன் சொல்வோம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு 2 சுபகிரகங்கள் ராசிக்குள் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். புதனும் சுக்கிரனும் ராசிக்குள். சுக்கிரன் 7க்குடைய கிரகம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2 ராஜ கிரகங்கள், சூரியனும் குருவும். இதுவும் பெரிய யோகம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பல விதத்தில் நடக்கும். யோகமான நாள். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி அருமையாக நடக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து காட்டுவீர்கள். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான நாள். இன்றைக்கி 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கார். சந்திரன் 4ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒரு வலுவான இடம். 4க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான, இல்லத்திற்கு தேவையான சில விஷயங்களை வாங்குவீங்க. மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். வெற்றிக்குரிய நாள். வெற்றிகரமாக உங்களுடைய பணிகளை செய்து நீங்கள் காட்டுவீங்க. நிறையா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது என்ன, எதை சார்ந்து அது இருக்கும் அப்படின்னா, அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வாசலை சொல்லக்கூடிய இடம். அப்போ பூமியால் லாபம் ஏற்படும். பூமி சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட்டிட்ட டெண்டரில் அந்த மாதிரி ஏதாவது அப்ரூவல் இந்த மாதிரியான ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்ரூவ் ஆகி கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பயனுள்ள நாள். 10ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலை அமோகமாக நடத்தும். செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அதுவும் கொடிய நாகம், கருநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு அது சேரும்போது அது நன்மையாக அமையும். லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்திருப்பதால் தொழிலில் லாபங்கள் பன்மடங்கு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக ஒரு பயணம் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய பயணமாக இருக்கும். இருந்தாலும் பயனுள்ள பயணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் அதிகம் அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசியில் இருக்கக்கூடிய திரைத்துறையினர்களுக்கெல்லாம் இப்போது நல்ல நேரம் இது. திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு, சின்ன திரை, பெரிய திரை, மீடியா, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வருவாய் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வருமானம் இரட்டிப்பாக வரும். நிறையா வருமானம் வரக்கூடிய ஒரு நாள். அருமையாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். ஜெயமான நாள். சிவராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன், அவர் இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு யோகமான இடம். அந்த இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். கூட குருவோடு இணைந்திருக்கார். சூரியன் என்ற ஒரு ராஜ கிரகத்தோடு குரு என்கின்ற ராஜ கிரகம் 10ஆம் இடத்தில் இணையும் போது பிரமாதமாக இருக்கும். 10ல் குரு வந்தால் பதவி போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பழமொழி. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பதவி கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து உயரும், வருமானம் வரக்கூடிய ஒரு நாள்.
10க்குடையவன் 9ஆம் இடத்தில் இருப்பது மேலும் சிறப்பு. லாபாதிபதியும் 9ஆம் இடத்தில் இருப்பது அதைவிட சிறப்பு. சிறப்பான நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன், லாபாதிபதி விரயஸ்தானத்தில். விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7க்குடைய குருவோடு இருக்கார். அதனால் ஆன்மீகம், இந்த மாதிரியான கோயில் குளங்கள், தீர்த்த யாத்திரைகள், அந்த மாதிரியான விஷயத்திற்கான ஒரு செலவுகள் இருக்கும். சில கோயில்களுக்கு நன்கொடை கொடுப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அன்னதானம் சில பேர் செய்வாங்க. தானம், தர்மம், இதில் உங்கள் மனமும் ஈடுபடும். அதனால் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாள் இது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது, அதுவும் ராசி அதிபதியாக வந்து அவர் 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பம் அமையும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் திருமணம் அமையும். அப்போது திருமணத்திற்கான கிரகமான சுக்கிரனும் குரு குடும்பத்திற்கான கிரகமாக வந்து இரண்டுமே நலமான விஷயத்தை செய்து காட்டுது. அப்போது குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுலாம் இருந்து அதெல்லாம் சரியாகி சுமூகமாக உட்கார்ந்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தீர்வுக்கான நாள், பிரச்சனைக்கு தீர்வுக்கான நாளாக கூட இருக்கும் இது. நிறையா துளாராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் நிச்சயமாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்திற்குரிய நாள். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது அப்படிங்கிறது அதிகமான தன வருவாயை காட்டுது. இன்றைக்கி பண வரவு உண்டு. பணத்திற்கான நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது இன்றைக்கி நாள். இன்றைக்கி கிரக அமைப்பு பிரமாதமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. ராசி அதிபதி 5ஆம் இடத்தில், 4க்குடையவன் 4ஆம் இடத்தில் ஆட்சி, 10க்குடைய சூரியன் 7ஆம் இடத்தில், 5க்குடைய கிரகமான குருவோடு இணைந்திருப்பது. இப்படி கிரக அமைப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த கிரகத்தை எடுத்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய தொழில், அவர்கள் எந்த துறை சார்ந்திருக்காங்களோ அவர்களுடைய வயது தகுதிக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் 100% கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சரி, இமாலய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது பிரமாதமான நேரம். அவர்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். அவங்க இஷ்டப்பட்ட படிப்பை படிக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்க இஷ்டப்பட்ட படிப்பு கிடைக்காது, காம்ப்ரமைஸ் ஆகி வேறு ஒரு படிப்பை படிப்பாங்க. இஷ்டப்பட்ட படிப்பை படிக்கலாம். நேரம் நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற நேரம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கார். இது ஒரு யோகம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும்போது தான் பூமி அமையும். பூமியால் லாபம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக லாபங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு வாடகை விட்டு அதில் நல்ல வருமானம் வரும். விவசாயிகளுக்கு விவசாயத்தில் லாபம் கிடைக்கும். நிலத்தடி நீர்மட்டம் உயரும். நிலத்துக்கடியிலிருந்து கிழங்குகள், இது மாதிரியான விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும். வீட்டின் மூலம் அதிக வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம நேற்று ராசி பலன்லேயே சொல்லியிருந்தோம், சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வர இருக்கும் 2 நாட்களும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செயலில் நீங்கள் தெளிவாக இருக்கலாம், வெற்றி அடையலாம். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், இந்த மாதிரியான அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும். தங்கம், வெள்ளி நகைகள், பண்ட பாத்திரங்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி சில நண்பர்களை சந்திப்பீங்க, பழைய நண்பர்களை சந்திப்பீங்க, உறவினர்களை சந்திக்கக்கூடிய நாள். இன்றைக்கி சந்தோஷமாக மகிழ்ந்து பேசி சுற்றுலா அந்த மாதிரி கூட சில பேர் போயிட்டு வருவாங்க ஃபேமிலியோட. இந்த மாதிரி ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டேவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத சந்தோஷமான நல்ல நாள் இது.
மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே நமக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும். நமக்கு மனம் உறுதியாக இருக்கும். ஆரோக்கியம் சரியில்லைன்னா மனதில் குழப்பம் ஏற்படும், பயம் ஏற்படும். அப்போ இன்றைக்கி பயம் விலகி எந்த காரியத்தையும் தைரியமாக செய்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வழக்கு வியாஜியங்களிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு உங்களுக்கு. எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களெல்லாம் இப்போ நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க, சிரித்து சிரித்து பேசுவாங்க. ஆனால் அவங்க தான் நமக்கு சில கெடுதலான வேலைகள்லாம் செய்வாங்க. அவர்களெல்லாம் அடையாளம் கண்டு நீங்கள் அவர்கள்ட்டேருந்து விலகிடுவீங்க. இல்லை உங்களை விட்டு அவர்கள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. முருகன் அருள் பெற்றவர்கள் நீங்கள். இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குது. நல்ல நாள் இது.